Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது G Studios in Tamil Beauty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லிப்ஸ் வந்துட்டு டார்க்கா இருக்கும். அது வந்துட்டு ஒரே இன்கிரிடியன்ட் வச்சு அதுவும் ஈஸியான இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம எப்படி பிங்க் ஆக்குறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என்னோட சேனலை Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர்ல Subscribe னு எழுதிருக்கா அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே வந்து பெல் ஐகான் காட்டும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்க அப்படினா மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ஃபர்ஸ்டா இருக்குது ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க பண்றதுனால தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். நீங்க மிஸ் பண்ணாம உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். இப்போ வாங்க அது என்ன இன்கிரிடியன்ட் அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். டிப் என்ன அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு எதனாலலாம் டார்க் ஆகும் அப்படினு பார்க்கலாம். நீங்க வந்துட்டு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கிறீங்க இல்ல வெயில்ல ரொம்ப சுத்துறீங்க அப்படினாலும் கண்டிப்பா வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு டார்க் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு லிப் பாம் யூஸ் பண்ணுங்க. அதுவும் வந்துட்டு SPF இருக்கிற லிப் பாமா யூஸ் பண்ணுங்க. அடுத்த ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சூடா வந்துட்டு டீ காபி குடிக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு சூடா வந்து நீங்க டீ காபி எல்லாம் குடிக்காதீங்க. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படினா ஸ்மோக் பண்றதுனாலயும் டொபாக்கோ யூஸ் பண்றதுனாலயும் வந்துட்டு லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். சோ இதுவும் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைனா போடும்போது நிறைய நேரம் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் லிப்ஸ் வந்துட்டு டார்க் ஆகும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ்னாலேயும் வந்துட்டு லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கும். அதாவது உங்கள் அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு லிப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு லிப்ஸை வந்து கடிச்சிட்டே இருப்பாங்க இல்லைனா நாக்கு வச்சு இந்த மாதிரி லிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். ஸோ இதுவும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்துட்டு விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ரீசன்னால லிப்ஸ் வந்துட்டு டார்க் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. விட்டமின் டிஃபிஷியன்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற விட்டமின் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது B12 B காம்ப்ளெக்ஸ் ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு டார்க் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அயன் டேப்லெட் இல்லை B12 அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா விட்டமின் C டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னாலும் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டாக்டரை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது அது என்ன டிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அது என்ன அப்படின்னா கிளிசரின் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரே வாரத்தில் உங்களோட லிப்ஸ் வந்துட்டு பிங்க் ஆகிடும். இது நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். இதை வந்துட்டு உங்களோட லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இதை செய்யுங்க. டே டைமில் வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி SPF இருக்கிற மாதிரி லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களோட லிப்ஸ் வந்துட்டு நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பிங்க் ஆகும். இது நீங்களே வந்து பார்ப்பீங்க. கிளிசரின் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட லிப்ஸுக்கு வந்துட்டு ஏதாவது ஆகுமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஏன்னா கிளிசரின் வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இதிலலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்கின்னுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ எதுவுமே ஆகாது. தைரியமாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லைங்க. இந்த டப்பா வந்துட்டு 15 ரூபா தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், லிப்ஸ் வந்துட்டு டார்க் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகுறது தான். லிப்ஸ் எதனால ட்ரை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சரியாக தண்ணி குடிக்கல, பாடி வந்துட்டு டீஹைட்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி கடிச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. பாடியை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. அதாவது லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்து எனக்கு டார்க்காக இருக்குது இல்லை ட்ரையாக இருக்குதுன்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்ரா. பை கைஸ்.